தமிழகம் கேரளாவிற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் கேரளாவில் 13ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் கேரளாவிற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் கேரளாவில் 13ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கனமழையின் காரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் கேரளாவில் 13ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார். ரேவதி, 13ஆம் தேதி முதல் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து வருகிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கனமழைக்கான எச்சரிக்கை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்தது. மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஆரஞ்சு நிற எச்சரிக்கையாக கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு தமிழக பகுதிகளுக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதியை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல கேரளாவில் இன்று முதல் 13ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 14ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கையும் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக இந்த கனமழைக்கான எச்சரிக்கை தொடரக்கூடிய நிலையில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை விழுப்புரம் பகுதிகளில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. அதே போல செஞ்சி பகுதியில் 14 சென்டிமீட்டரும், திண்டிவனத்தில் 13 சென்டிமீட்டரும் என்ற அளவில் மழை பதிவாகி வருகிறது. இந்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பல பகுதிகளிலும் மழைப்பொழிவு தொடரும் நிலையில் இந்த அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழக பகுதிகளின் மேல் நிலவி வரக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் இந்த மழைப்பொழிவு தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் தமிழக பகுதிகளின் மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழலில் இந்த குறிப்பிட்ட 13ஆம் தேதி வரையில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு தமிழக பகுதிகளில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி.